நம்ம டிவிகே கட்சியின் தலைவரும் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்காக முன்னாடியே பெர்மிஷன் இது கேட்டிருந்தாங்க. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி ரோட் ஷோ நடத்துற மாரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரோட் ஷோ வந்து இப்போதைக்கு பெர்மிஷன் அவங்க குடுக்கல. ஏன்னா கரூர்ல நடந்த அந்த இஷ்யூனால ரீசென்ட்டா எங்கேயுமே விஜய் அவர்கள் பொதுக்கூட்டமோ, ரோட் ஷோ எதுவுமே நடத்துறதுக்கு பெர்மிஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. எதுவும் நடத்தாமலும் தேதிகள் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. சேலத்தில பண்ணலாங்கிற மாரி பிளான்ஸ் இருந்தது. அந்த பிளான் வந்து டிசம்பர் இடையில பண்ணலாங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை எல்லாருக்குமே நோட்டீஸ் எல்லாமே இது பண்ணி 2, 3 முறை போய் அனுமதி கேட்டிருக்காங்க. அவங்க இப்போ அந்த புயல் காரணமாக எந்த பெர்மிஷனுமே குடுக்காம ஆல்ரெடி மக்கள் பல பிரச்சனைகளும் பாதிப்புக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ இது இந்த டைம்ல இந்த சிச்சுவேஷன்ல இது செட் ஆகாது. கொஞ்சம் சில நாட்களுக்கு பிறகு பெர்மிஷன் வழங்கப்படும் என்று புதுச்சேரியில இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ இங்க இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்காக நம்ம டிவிகே தலைவரும் இப்போ இந்த ரோட் ஷோ கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ரோட் ஷோ எங்க நடக்கும், என்ன ஏதுங்கிறத சில அப்டேட்ஸ்லாம் இன்னும் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அது வரும்போது எப்போ என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அடுத்து